இங்க இனியாவோட காம்படிஷனுக்கு வந்த கோபியும் பாக்கியாவும் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அதே நேரத்துல இனியா தான் பக்காவா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்க ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இங்க இனியாக்கு அவார்ட் கொடுக்கறதா அந்த ஃபங்க்ஷனுமே வந்து பக்காவா ரெடி ஆயிட்டு இருக்கு. அதே நேரம் இங்க பாக்கியாவுமே இனியா பக்கத்துல போயிட்டு பரவாயில்லமா நீ இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படிங்கறத நான் நினைக்கவே இல்லமா, பரவாயில்ல நீ உண்மையிலுமே அசத்திட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல இனியாவுமே கோபி கிட்ட போயிட்டு அப்பா எப்படிப்பா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் செஞ்சு காட்டிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. அதே நேரத்துல கோபியுமே என் பொண்ணு பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், என் பொண்ணு ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டா அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயத்த செய்யாம விட மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கோபியுமே ரொம்ப சந்தோஷத்தோட இந்த பக்கம் பாக்கியா கூட நின்றுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க பாக்கியா இனியா அதே நேரம் கோபிய 3 பேரையும் ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. அப்ப கரெக்டா இங்க ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற லைவ் சேனல்லுமே வீடியோ போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல எங்க வீட்டுல இருக்கிற ராதிகாவுமே அந்த வீடியோ பாக்குறாங்க. அப்ப கேஷுவலா இங்க இனியாவோட பாக்கியா கோபிலாம் நடந்து போயிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இங்க கமலாக்குமே ரொம்பவே கோபம் வர ஆரம்பிக்குது. இங்க பாத்தியா இந்த பாக்கியாவை நம்பாதன்னு சொன்ன கேட்டியா, இங்க பாரு உன் கூடயே இருந்த மாதிரி இருந்துட்டு கடைசியில உன்னோட ஹஸ்பண்ட் இது உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டா பாரு, இதுக்கெல்லாம் காரணம் இவதான், இந்த பாக்கியாவோட திட்டப்படிதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கோபி அந்த வீட்டுக்கு வர வச்சதுக்கு காரணமே பாக்கியாவா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிட்டயுமே ரொம்ப கோபத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இதை பார்த்துட்டு இருக்க ராதிகாவுமே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. சிறப்பான நம்ம தான் பாக்கியாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா, அவங்க நம்ம முன்னாடி நடிச்சுட்டாங்க போல இருக்கு, ஆனா உண்மையிலுமே அவங்க ரொம்ப கெட்டவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்களும் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னைக்கு நம்ம வீட்லயும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு கோபி வருவாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ இங்க வராம அவங்களுமே அந்த மியூசிக் கான்செப்ட் போயிருக்காரு, அப்ப நம்மளோட பொண்ணு அவருக்கு முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதே நேரம் இந்த நியூஸை பார்த்த மயுவுமே பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலுமே அவருக்கு என்னோட அப்பாவா இருந்திருந்தா கண்டிப்பா என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருப்பாரு, என்னோட பர்த்டே பார்ட்டி கூட கலந்துக்கிறத விட்டுட்டு அவரோட பொண்ணோட மியூசிக் ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காருல, அப்ப கண்டிப்பா அவர் நம்மளோட அப்பா கிடையாது, நான் அவருக்கு முக்கியம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த அவங்களுமே மனசளவுல போட்டு பயங்கரமா குழப்பிக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் நம்மளோட குழப்பத்தையும் கஷ்டத்தையும் இங்க அம்மா முன்னாடி காட்டிட கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுமே தன்னோட ரூமுக்கு போயிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு அந்த வீட்டுல இருக்கிறதுக்கே பிடிக்கல. சொல்லப்போனா தன்னோட அப்பாவும் தான் கூட இல்ல, அதே நேரம் நம்மளோட அம்மாவுமே நம்மளோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்களுமே சரி பார்க்குக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அங்க கிளம்பிடுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க பாக்கியா இனியா அதே நேரம் கோபி இவங்க எல்லாருமே இங்க ஹாப்பியா வந்து அங்க ஃபங்க்ஷனையுமே கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இனியாக்கு தான் இந்த பொண்ணு தான் நல்லா டான்ஸ் ஆடினாங்க அப்படின்னு சொல்லி இனியாக்கும் அவார்டும் கொடுக்குறாங்க. அந்த அவார்டை வாங்குறதுக்கு இந்த மாதிரி கண்டிப்பா எங்க அம்மா அப்பா ஒன்னா சேர்ந்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இனியாவுமே அந்த அவார்டை வாங்குறாங்க. வாங்குறது மட்டும் இல்லாம இந்த பக்கம் இவங்க 2 பேருமே இப்போ ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இனியாவுமே ஸ்டேஜ்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க எங்க லைஃப் பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா எங்க கூட இருக்கிற நாள் ரொம்பவே நல்ல நாள், ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க அப்பா எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, ஆனா இப்போ கொஞ்ச நாளா தான் எங்க கூட இருக்காரு, ஆனா இந்த விஷயம் தொடரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன்ல எங்க அம்மாவையும் அப்பாவையும் நான் ஒண்ணு சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன், தயவு செஞ்சு அப்பா எப்படியாவது அம்மாக்கு இப்ப ப்ரப்போஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோபியோட கையில ஒரு ரோஸையுமே கொடுக்குறாங்க. அதே நேரம் இங்க பாக்கியாவுமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு என்ன இனியா இது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இனியாவை நிறுத்த சொல்றாங்க. ஆனா இனியாவுமே அந்த விஷயத்த கேட்க மாட்டேன்றாங்க. அப்ப எங்க பாக்கியாவுமே என்ன இனியா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இது ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இனியாவே எங்க பாக்கியாவை பார்த்து இங்க பாருங்கம்மா இவ்வளவு நாளா நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் கேட்டேன், ஆனா எனக்காக என் அப்பாவா மறுபடியுமே இந்த வீட்டுக்குள்ள வர வைக்கணும்னு ஆசைப்படுறமா, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை ஏத்துக்கங்கம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி இங்க இனியாவுமே பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க கோபிக்குமே ஒண்ணுமே புரியல, ஏன்னா ஏற்கனவே அவங்களோட மனசுல இங்க ராதிகாவை கொஞ்சம் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்துல இங்க பாக்கியாவுமே ரொம்பவே நல்லவங்களாவும் அவங்க செய்யற செயல் எல்லாமே ரொம்பவே பாசிட்டிவாவும் தெரிய வருது அவருக்கு. அதனால இங்க பாக்கியா மேல அவருமே கொஞ்சம் இம்ப்ரெஸ்ல இருக்காரு. எதை பத்தியுமே யோசிக்காம கோபியுமே மயுவையும் ராதிகாவையும் அவங்க மனசுல இருந்து நீக்கிட்டு டைரக்டா அந்த ஃபிளவர் எடுத்து இந்த பக்கம் எதிரில் நிக்கிற பாக்கியாட்ட நீட்டுறாங்க. இந்த பக்கம் பாக்கியாவுமே ரொம்ப கோபத்தோட கோபியும் பார்த்துட்டு இருக்காங்க. பட் இந்த ஸ்டேஜ் அப்படின்றதுனால இங்க பாக்கியாவால எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ண முடியல. அதே நேரத்துல சுத்தி இருக்க எல்லாருமே பயங்கரமா இவங்களுக்கு சேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க எழில் மட்டும் என்ன பண்றதே தெரியாம இங்க அம்மாவோட நிலைமையை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட போய் எப்படியோ பக்கத்துல போய் பேசி இந்த விஷயத்தை தடுத்துடலாம்னு சொல்லிட்டு அங்க ஸ்டேஜ் மேல ஏற ட்ரை பண்றாங்க. ஆனா செலியனுமே அந்த விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிட்டு எங்க எழிலையும் முதல்ல உட்காரு எதுங்க எரிஞ்சு போற ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குல்ல இங்க இருந்து எந்திக்காது அப்படின்னு சொல்லி எழிலையுமே பிடிச்சி அங்கேயே கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. அப்ப பாக்கியாவுமே வேற வழியே இல்லாம தன் மனசை ரொம்பவே கல்லாக்கிக்கிட்டு இந்த பக்கம் கோபி கொடுக்குற அந்த பூவையுமே வாங்கிக்கிறாங்க. ஆனா அவங்களோட ஃபேஸ்ல எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. ஆனா இனியாவுமே பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பா நான் நினைச்சது நடந்துருச்சு, சொல்ல போனா இதுதான் எங்க அம்மாக்கு நான் கொடுக்குற சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டைரக்டா ஒரே டைம்ல இங்க கோபியும் அதே நேரம் பாக்கியாவையும் ஒன்னா கட்டி பிடிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் கோபியுமே பயங்கரமா வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் தன்னோட பழைய நினைவுகளையும் ஞாபகப்படுத்துறாரு. ஒருவேளை நம்ம பாக்கி கூட இருந்திருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான அருமையான வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பழைய பிளாஷ்பேக் எல்லாம் யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இன்னொரு பக்கம் இங்க பாக்கியாவுமே பயங்கரமா தன்னோட கஷ்டங்களை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டு இப்ப திடீர்னு வந்து கூட சேர்றாரு. ஆனா இந்த விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காம அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாம அவங்களுக்கு அதை ஜீர்ணிக்க முடியாம தான் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு சைடு இங்க மத்த எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. ஆனா எங்க பாக்கியோட முகம் மட்டும் அப்படியே ரொம்பவே சேட் ஆயிடுது. அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்ட எழிலுமே எங்க செலியனை கொஞ்சம் தள்ளிட்டு முதல்ல நான் அம்மாட்ட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா எங்க பாக்கியா கிட்ட போயிட்டு பாக்கியாவை டைரக்டா அங்க இருந்து கூட்டிட்டு அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து பாதியிலே கிளம்புறாங்க. இந்த பக்கம் இனியாவுமே அம்மா எங்க கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லி
யோசிக்கிற டைமுக்குள்ள எங்க எழிலுமே அங்க பாக்கியாவை கூட்டிட்டு வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்தோன்னு ஏமா ஏன் ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, என்னடா இது இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, இந்த விஷயத்த மட்டும் ராதிகா பார்த்தாங்க அப்படின்னா என்ன நினைப்பாங்க, அவங்க மனசு எவ்வளவு பாடுபடும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்பவுமே பாக்கியா ராதிகாவோட நிலைமை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இங்க மேல இருக்கிற மத்த எல்லாருமே கோபியும் பாக்கியாவும் சேர்ந்ததுக்கு இன்னுமே சேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இங்க கோபிக்குமே ஒண்ணுமே புரியல. பரவாயில்ல, அப்ப நம்ம லைஃப் நமக்கு திரும்ப கிடைச்சிருச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் கீழே இருக்கிற ஈஸ்வரியுமே இதே மாதிரிதான் என் கோபி என் கூட இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை, என்னோட கடைசி காலம் வரைக்கும் அவன் என் கூட பாக்கியா கூட சேர்ந்து வாழணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்களுமே எங்க கோபியை பார்த்து பயங்கரமா கண்கலங்கி நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு வெளியில போன பாக்கியாவுமே எங்க எழில் கிட்ட என்ன அந்த பார்க்ல விட்டு எழில், நான் ரொம்பவே ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கேன், நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருக்க பார்க்லயுமே பாக்கியாவை இறக்கி விட சொல்றாங்க. அதுக்கப்புறம் எழிலுமே டைரக்டா பாக்கியாவை கூட்டிட்டு எங்க பார்க்குக்கு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் பாக்கியாக்கு எப்படியாவது ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. ஆனா பாக்கியாவுமே அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாம பயங்கரமா விம்மி ஆள ஆரம்பிக்கிறாங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதை நான் வாங்கியிருக்க கூடாது, அங்க ஸ்டேஜ்ல இருந்து எல்லாரும் கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி கத்துறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கிட்டேன், ஆனா இது இவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாக்கியா பயங்கரமா ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எழிலுமே அம்மா விடுமா, அது உன்னோட தப்பு கிடையாது, அது உன் பிரச்சனை இல்ல, நீ சொல்றத கேளு, இது அங்க இருக்கிற எல்லாருமே பண்ண ஒரு பயங்கரமான செட்டப், அதுல நம்ம மாட்டிக்கிட்டோம், அது ஒண்ணும் பண்ண முடியாது விடு அப்படின்னு சொல்லி பாக்கியாக்கும் ஆறுதல் சொல்றாங்க. ஆனா என்ன ஆறுதல் சொன்னாலும் இந்த பக்கம் பாக்கியாவால அதை கேட்டுக்கவே முடியல. அதே நேரத்துல எப்பவும் போல மையுமே பார்க்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப பாக்கியாவும் எழிலும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு இந்த பக்கம் மையுமே தான் மனசுல இருக்கிற கஷ்டத்தை பாக்கியா கிட்ட கேட்கலாம்னு சொல்லி வராங்க. எங்க டைரக்டா வந்துட்டு ஆண்டி உங்ககிட்ட நான் பேசலாமா அப்படின்னு சொல்லி மையு கேக்குறாங்க. அப்ப பாக்கியாவும் டக்குன்னு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சொல்லுமா நீ எங்கம்மா இங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப மையுமே இல்ல ஆண்டி, நீங்க எங்க அப்பாவை பிளான் பண்ணி தான் எங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இந்த பக்கம் பாக்கியாக்கு எதுவுமே பேசுறதுக்கு வார்த்தைகளே இல்ல. ஏன்னா எங்க பாட்டி அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஒருவேளை உங்க வீட்டுக்காரர் உங்ககிட்டயே வரணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணீங்களா, உங்க குழந்தைங்களுக்காக தானே இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மையு கேக்குறாங்க. அவங்க கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் இந்த பக்கம் பாக்கியாக்கு என்ன பண்றதே தெரியல, பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல மையுமே இல்ல நீங்க பண்ணது நியாயம் தான், சொல்லப்போனா உங்களோட குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு அப்பா வேணும்ல, அதுக்காக தான் நீங்க கண்டிப்பா கூப்பிட்டுருக்கீங்க, நீங்க செஞ்சதெல்லாம் சரிதான், ஆனா எனக்குன்னு இருந்த ஒரு அப்பாவை நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்கல்ல, என்னையும் சேர்த்து கூப்பிட்டுருக்கலாம்ல உங்க வீட்டுக்கு, நானும் உங்க வீட்டுக்கு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெள்ளந்தித்தனமா பேசிட்டு இருக்காங்க. இது கேட்டவுடனே இந்த பக்கம் எழிலுக்குமே ரொம்பவே சேட் ஆயிடுது. அதே நேரத்துல இதை கேட்டுட்டு இருக்க பாக்கியாவுமே பயங்கரமா ஃபீல் பண்ணி என்ன மன்னிச்சிருமா, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல, கோபி கண்டிப்பா உன்னோட அப்பா தான், எங்க வீட்டுல கண்டிப்பா அவர் கொஞ்ச நாள் தான் இருப்பாரு, திரும்பி வந்துருவாரு அப்படின்ற மாதிரி எவ்வளவோ கன்வின்ஸ் பண்றாங்க. பட் ஆனா அங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்ட மையுமே இல்ல அப்பா இனிமேல் வந்தாலும் யூஸ் இல்ல ஆண்டி, உண்மையை சொல்ல போனா நானும் அம்மாவும் இதுக்கப்புறம் வீட்டை காலி பண்ண போறோம், ஆல்ரெடி பேக்கிங் எல்லாம் பண்ணியாச்சு, நாங்க இன்னும் அப்பா விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போறோம், ஏன்னா அம்மாக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு, அப்பா தன்னை விட்டு பிரிஞ்சு போனதுனால அவங்களுமே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்க ராதிகாவோட நிலைமையுமே இங்க பாக்கியாக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு சரி ஆண்டி பாய் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க மையுமே டைரக்டா ராதிகா வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற எழிலுக்கும் சரி பாக்கியாக்கும் சரி என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. எழிலுமே தான் சின்ன வயசுல அனுபவிச்ச அதே கஷ்டத்தை இப்ப மயு அனுபவிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்த அவருமே ஏத்துக்கிறாரு. இன்னொரு சைடு பாக்கியாவுமே எதுவுமே பேசாம ஃபுல் சைலண்ட் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் எதுவுமே பேசக்கூடாது, நம்ம வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்காக டைரக்டா வீட்டை பார்த்து போயிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா அங்க ஃபங்க்ஷன்ல இருந்து வந்துட்டு இருக்க கோபி ஈஸ்வரி அதே நேரம் இனியா செலியன் இவங்க எல்லாருக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி எங்க பாக்கியாவோட பதில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு மன நொந்து போய் ரொம்பவே வெறுத்துட்டாங்க. அவங்க சொல்ற பதில்ல தான் இங்க கோபியோட லைஃபும் இருக்கு, ராதிகாவோட லைஃபும் இருக்கு. அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.